இன்றைய தலைப்பு செய்திகள். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வந்தாலும் இந்தியாவில் தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தும் திட்டம் ஏதுமில்லை என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் அறிவித்து உள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளிலுள்ள 15 அமெரிக்க நிறுவனங்கள் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ஈரானின் பாதுகாப்பு படை IRGC எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சுமார் $6 லட்சம் மதிப்புள்ள அத்தியாவசிய மருந்துகள் துபாய் துறைமுகத்தில் சிக்கியுள்ளன. இதனால் சூடானில் சுமார் 4 லட்சம் நோயாளிகள் மாற்று ஏற்பாடுகள் ஏதுமின்றி தவித்து வருகின்றனர். விளையாட்டுச் செய்திகள். IPL 2026 கிரிக்கெட் திருவிழா வருகிற 28 தேதி தொடங்குகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. Today's headlines. Even though crude oil prices are rising in the global market, India's Ministry of Petroleum has announced that there is currently no plan to increase petrol and diesel prices in the country. Iran's security force IRGC has warned 15 American companies operating in Middle Eastern countries to immediately evacuate their employees. Due to the Iran-Israel conflict, essential medicines worth about $6 லட்சம் are stuck at the Dubai port. As a result, around 4 லட்சம் patients in Sudan are suffering without alternative arrangements. Sports news. The IPL 2026 cricket festival is set to begin on the 28th. Chennai Super Kings will face the defending champions, Royal Challengers Bangalore, in the opening match. நோன்பு பெருநாளில் பேண வேண்டிய 9 சுன்னாகள் பற்றி அறிந்து கொள்ளுவோம். ஈத் என்னும் அரபு சொல்லுக்கு திரும்ப வருதல் என்பது பொருளாகும். ஏனெனில் அது சந்தோஷம், மகிழ்ச்சியை மற்றும் நன்மைகளை திரும்ப கொண்டு வருகிறது. இஸ்லாத்தில் 2 பெருநாள் மட்டுமே உள்ளது. ஒன்று ஈதுல் பித்ர் நோன்பு பெருநாள், 2 ஈதுல் அழஹா தியாக திருநாள் ஆகும். நூல் சுனன் நசி 1755. நபி அவர்கள் பெருநாளில் நமக்கு சில ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து உள்ளார்கள். அவற்றை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். 1 பெருநாள் அன்று குளிப்பது. பெருநாள் தொழுகைக்கு நாம் நல்ல முறையில் குளிக்க வேண்டும். இது சுன்னாஹ் ஆகும். நூல் முவத்தா 609. 2 நம்மிடம் உள்ள நல்ல ஆடைகளை அணிவது. பெருநாள் அன்று புத்தாடை அணிவது சுன்னாஹ்வாகும். நம்மிடம் புத்தாடை இல்லை என்றால் நம்மிடம் இருக்கும் சிறந்த ஆடைகளை அணித்து கொண்டால் போதுமானது. நூல் அஸ்-சஹீஹா 1279. 3 பேரிச்சம் பழங்களை உண்ணுவது. பெருநாள் தொழுகைக்கு செல்லும் முன் சாப்பிட்ட பின்பு தொழ செல்ல வேண்டும். குறைந்தது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பேரிச்சம் பழங்களை சாப்பிட்டு விட்டாவது செல்ல வேண்டும். நூல் சஹீஹ் புகாரி 953. சுனன் திர்மிதி 448. 4 பாதைகளை மாற்றிக் கொள்ளுவது. நாம் பெருநாள் அன்று தொழுகை செல்ல ஒரு பாதையும் தொழுகை முடித்த பின்பு வருவதற்கு ஒரு பாதையும் பயன்படுத்த வேண்டும். நூல் சஹீஹ் புகாரி 986. 5 தக்பீர்கள் அதிகம் கூறுவது. பெருநாள் அன்று நாம் அதிகம் அல்லாஹ்வை புகழ தக்பீர்கள் கூற வேண்டும். பெருநாள் அன்று வீட்டில் இருந்து புறப்பட்டு தொழுகைக்கு இடத்தை அடையும் வரை தக்பீர் கூறுவது சுன்னத்தாகும். பெண்கள் குரல் தாழ்த்தி கூற வேண்டும். நூல் அஸ்-சஹீஹா 171. சஹீஹ் புகாரி 971. அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காக நீங்கள் அல்லாஹு அக்பர் என கூறி அவனது மேன்மையை புகழுங்கள். இதனால் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாய் ஆகலாம். சூரத்துல் அல்-பகரா 185. தக்பீர் வாசகம். அல்லஹு அக்பர் லா இலாஹ் இல்லல்லாஹ் அல்லஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. பொருள் அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனில்லை, அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். நூல் இர்வாவுல் கலீல் 3/125. 6 வாழ்த்துகளை பரிமாறிக்கொள்ளுவது. பெருநாள் அன்று ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிரச்சனை கோபம் இதை எல்லாம் மறந்து அன்புடன் வாழ்த்துகளை பரிமாறி கொள்ள வேண்டும். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். பொருள் அல்லாஹ் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் நற்செயல்களை ஏற்று கொள்வானாக. நூல் ஃபத்வுல் பாரி 2/446. 7 பெருநாளில் அதிகம் துஆ செய்யுங்கள். பெருநாள் திடலில் இருக்கும் போது தமது தேவைகளை வல்ல இறைவனிடம் முறையிட்டு கேட்க வேண்டும். திடலில் கேட்கும் துஆவிற்கு முக்கியத்துவமும் மகத்துவமும் உள்ளது. நூல் சஹீஹ் புகாரி 971. 8 முசாஃபா செய்தல். 2 நபர்கள் சந்தித்து கொள்ளும் போது ஒருவருடைய கையை மற்றவர் பிடித்து நட்பை பரிமாறிக் கொள்வதற்கு முசாஃபா என்று பெயர் ஆகும். 2 நபர்கள் முசாஃபா செய்யும் பொழுது எந்த பகையும் வெறுப்பும் கோபமும் இல்லாமல் நட்பை பரிமாறிக் கொள்ள இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அழகிய நற்பண்புகளில் முசாஃபா செய்வதும் ஒன்றாகும். நாம் பிறரை வாழ்த்த அல்லது அன்பை வெளிப்படுத்த முசாஃபா செய்கிறோம். இது நபி அவர்கள் காலத்தில் இருந்த ஒரு செயல் ஆகும். நூல்
சஹீஹ் புகாரி 6263. ஒரு உள்ளங்கையை மறு உள்ளங்கையில் சேர்த்தல் என்பது தான் முசாஃபா என்ற சொல்லின் நேரடி அர்த்தமாகும். வலது கையால் மற்றவரின் வலது கையை பிடிப்பதே முசாஃபா செய்யும் சரியான முறையாகும். ஒரு கையினால் மட்டுமே முசாஃபா செய்ய வேண்டும். 2 கைகளால் முசாஃபா செய்யக்கூடாது. ஷேக் அல்பானி அல் சில்சிலா அல் சஹீஹா 1/கீழ் 22. இன்று பல ஊர்களில் முசாஃபா செய்கிறோம் என்று 2 கைகளையும் எக்ஸ் போன்று வைத்து கொண்டு முசாஃபா செய்கிறார்கள். ஆனால் இவ்வாறு செய்யக்கூடாது. பொதுவாக நாம் ஒரு கையினால் முசாஃபா செய்து கொண்டால் போதுமானது ஆகும். முசாஃபா செய்வதற்கு என்று எந்த துஆவும் கிடையாது. நாம் முசாஃபா மட்டும் செய்தால் போதும். முசாஃபா செய்தால் இவ்வளவு சிறப்பு உள்ளது என்று சில செய்திகள் உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் பலகீனமானவையே. இன்னும் சிலர் முசாஃபா செய்யும் போது 3 முறை கட்டி அணைத்து அல்லது கன்னத்தை ஒட்டி கடைசியில் முத்தம் கொடுத்து கொள்ளுவார்கள். இதற்கு எல்லாம் எந்த ஆதாரமும் மார்க்கத்தில் கிடையாது. நேசத்தின் காரணமாக அதிகப்படியாக ஒரு முறை கட்டியணைக்கலாம். அவ்வளவு தான் வரம்பு. அந்நிய ஆண் அந்நிய பெண்கள் உடன் முசாபஹா செய்யலாமா? முசாபஹா பொதுவாக ஆண்கள் ஆண்களும் பெண்கள் பெண்களும் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு போதும் அந்நிய ஆணுடன் அந்நிய பெண்ணும் அந்நிய பெண்ணுடன் அந்நிய ஆணும் முசாபஹா செய்யவே கூடாது. நபி அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தனக்கு ஹலால் இல்லாத பெண்ணை தொடுவதை விட இரும்பு ஊசியால் தன்னுடைய தலையை காயப்படுத்திக் கொள்வது சிறந்ததாகும். நூல் தப்ரானி 16916. அல் முஃப்ஜமில் கபீர் 16910. பெண்கள் மஹ்ரமான ஆண்கள் கணவன் தந்தை சகோதரன் போன்றவர்களிடம் முசாபஹா செய்து கொள்ளலாம். ஆண்கள் மஹ்ரமான பெண்கள் தாய் சகோதரி மனைவி போன்றவர்களிடம் முசாபஹா செய்து கொள்ளலாம். 9. பெருநாளில் விளையாடி கொண்டாடுவது. பெருநாள் தினத்தில் குடும்பத்தினர் உடன் மகிழ்ச்சி இருப்பது சுன்னாஹ். நூல் சஹீஹ் முஸ்லிம் 1625. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்று பல குடும்பங்களில் சினிமா இன்னும் இஸ்லாம் தடை செய்தவற்றின் மூலம் பெருநாளை செலவு செய்கிறார்கள். இவ்வாறு செய்வது குற்றம் ஆகும். ஒரு மாதம் நோன்பு வைத்து சேகரித்த நன்மைகளை ஒரே நாளில் அழித்து விட வேண்டாம். நாளும் ஒரு சிந்தனை. எல்லாருக்கும் சிறந்தவராக இருக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு நெருக்கமானவருக்கு எப்போதும் சிறந்தவராக இருக்க முடியும். நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். தூதுவளை இலைகளை கஷாயம் செய்து குடித்து வந்தால் மார்புச்சளி குணமாகும். நாளும் ஒரு செய்தி. இன்று மார்ச் 21. உலகம் முழுவதும் இரவு மற்றும் பகல் சமமாக இருக்கும். நாளும் ஒரு சமையல் குறிப்பு. ஓட்ஸை நெய் சேர்த்து வறுத்து மாவாக்கி புட்டு செய்தால் சுவையாக இருக்கும். நாளும் ஒரு பொன்மொழி. இறைவன் உங்களுக்கு உதவி செய்வானாகில் உலகில் எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது. நபிகள் நாயகம். இன்று மார்ச் 21. இந்தியா முழுவதும் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பன்னாட்டு வன நாள், பன்னாட்டு வண்ண நாள், உலக கவிதை நாள், பன்னாட்டு இனப்பாகுபாடு நிராகரிப்பு நாள், உலக பொம்மலாட்ட நாள். திருக்குறள் 994. பால் பொருட்பால் இயல் குடியியல் அதிகாரம் பண்புடைமை. நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்புபாராட்டம் உலகு. பொருள் முறையுடன் நன்மையை உலகத்திற்கும் தனக்கும் கருதுவாருடைய குணத்தை உலகம் போற்றும். பழமொழி do what you can with what you have where you are. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். பொன்மொழி விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம். சே குவேரா. பொது அறிவு. 1. கசப்புகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? விடை நிலவேம்பு. 2. நதிகள் இல்லாத நாடு எது? விடை சவுதி அரேபியா. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மற்றும் மீனிங்ஸ். ஷாப் கீப்பர் கடைக்காரர் ஸ்பீக்கர் பேச்சாளர். அறிவியல் களஞ்சியம். செவ்வாயில் பள்ளம். செவ்வாய்க்கோளின் அசிடலியா பிளான்ஜியா பகுதியில் பள்ளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி மையம் நாசாவின் மார்ஸ் ரீகனைசன்ஸ் ஆர்பிட்டர் அதன் ஹைரைஸ் கேமரா வழியாக இதை படம் பிடித்தது. பள்ளத்தின் நீளம் 0.8 கி.மீ. இது உலகின் சிறிய நாடான வாடிகன் சிட்டியை பரப்பளவு 0.49 சதுர கி.மீ. விட பெரியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்பிட்டர் 2005 இல் செவ்வாய்க்கு அனுப்பப்பட்டது. செவ்வாய் தரைப்பரப்பில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரம் மேலிருந்து கீழ்நோக்கி பாயும் உப்பு கோடுகள் உள்ளிட்டவற்றை கண்டுபிடித்தது.